மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இணங்க டேப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அதை பற்றி என்ன ஆச்சு, இந்த 11,000 கோடி நீங்கள் இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது ஹெடட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ். இந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, the taps கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஒன்லி வென் the fund, இந்த நிதின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து அவங்க எக்ஸ்ட்ரா பாரிங் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026 அதுக்கப்புறம் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்ட்ரீம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரீம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பாரோயிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டேப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அது கூடிய விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸில் இன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக இந்த டேப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சருக்கு ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவை பொறுத்தளவுக்கு அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்கிற அடிப்படையில் தான் அந்த டேப் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதான் பரிந்துரை செய்ததோடு மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அதுக்காக 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிட்டு தான் வந்தோம். அதான் நீ கட் பண்ணிட்டீங்க. 11,000 மாத்திர கூடுதலாக இன்னும் 3,000 சேர்த்து 14,000 கட் பண்ணுன்றதான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் துறையில் கேளுங்க, அது உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கு நாங்கள் அறிவித்ததோடு மட்டுமல்ல, பரிந்துரையோடு அல்ல, அது உறுதி செய்யப்பட்டு ஆணையிடப்பட்டு 11,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடைநூல் சட்டமன்ற உறுப்பினர் நிறைய கோரிக்கை வச்சாங்க. முக்கியமாக பொறுப்பு பெஞ்ச் என்ற முறையில் நிறைய சொன்னாங்க. அந்த தென்காசி மாவட்டம்ன்றது 7 மாவட்டமாக பிரித்து 7 ஆண்டுகள் ஆகுது. 7 ஆண்டுகளில் 7 மாவட்ட ஆட்சியர்கள் அதில் மாற்றப்பட்டிருக்காங்க. அதனால தான் நிறையா பிரச்சனைகள் அந்த மாவட்டங்கள் இருக்கு. முக்கியமாக அவங்க கேட்டது மாவட்ட ஆட்சியாளரும் ஈசி வாங்காமே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் பில்டிங்கள், முக்கியமா கடந்த ஆட்சி காலத்துல 20 பில்டிங் கிட்ட கவர்மெண்ட் பில்டிங்களை என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்காம நிறைய கட்டியிருக்காங்க. முக்கியமா ஹக்கா இடத்துல நிறைய பேர் கட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த நிறைய பெர்மிஷன் கொடுக்க முடியாம இருக்கு. அதுக்கு உள்ள தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. அதனால இது நம்ம சிஆர்டிஎன்ல பரிசீலனையில் இருக்கு. அதனால கவர்மெண்ட் அரசு சார்ந்த எல்லா கட்டிடங்களுக்கும் சியாவில் எங்களோட அதிகாரியோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1.5 மாதத்துல கண்டிப்பாக எல்லா கட்டிடங்களுக்கும் அனுமதி வழங்க பெறுன்றதை இந்த வாயில கூறுகிறேன். தேங்க்யூ. அரசின் சட்ட முன்வடிவு ஆய்வு செய்தல் 2026 ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டுவரி திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2026 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகியவற்றில் திருத்தங்கள் இல்லை. பிரிவு 2 மற்றும் இணைப்பு பட்டியல் ஆகிய சட்ட முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்வடிவின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். சட்டப்பேரவை பட்ஜெட் மீதான விவாதத்தில் ஊக்கத்தொகை தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மற்றும் தவிக அமைச்சர் செங்கோட்டையன் இடையே வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் தற்போது சட்டப்பேரவையானது நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.